பொதுவாக நம்ம பணம் சார்ந்த கடவுள் நம்ம யாரை சொல்லுவோம்னு வச்சுருங்க, மகாலட்சுமி தான் சொல்லுவோம். ஸோ அப்போ மகாலட்சுமிக்கு நீங்கள் வந்து மந்திரம் அப்படின்னு நீங்கள் மகாலட்சுமி நம்ம பணம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு வேணா நம்ம மகாலட்சுமி நமக அப்படின்லாம் ஒரு பேர் சொல்லுவோம் இல்லையா. இது மாதிரியான பல்வேறு விதமான ஒவ்வொரு நாமாவளி இருக்குன்றன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நாமாவளி இருக்குது. மகாவிஷ்ணுக்கு நாமாவளி இருக்குது, சிவனுக்கு நாமாவளி இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப குவிக்காக இதுக்கெல்லாம் ஒரு சர்டன் சில விஷயங்கள் நமக்கு வந்து சின்னதுலேருந்தே ஆழ் மனசில் இந்த கண்டிஷனிங்னு ஒரு வார்த்தை சொன்னேன். சின்னதுலேருந்தே நம்ம வந்து கண்டிஷனிங் பண்ணி வைக்கப்பட்டிருப்போம். சில பேர் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா அவங்க சாமி பேர் சொல்ல மாட்டாங்க, குளிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்றது, அல்லது வந்து பார்த்தோன்னா அது சொல்கிறதுக்கே அது பண்ண மாட்டோம் அப்படின்றது, அல்லது வேறு வீட்டில் வந்து அவர்கள் விளக்காக இருந்தார்கள் என்றால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் சில பேர் வந்து எப்பவுமே தெய்வத்தையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் விளக்காயிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு மனதுக்குள்ள அந்த கடவுளுடைய பெயர் வந்து கொண்டே இருந்தால் அது தவறா, அதனால அவர்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டியவர்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது அந்த ஆழ்மனம் அப்படின்றது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு விஷயமாக நமக்கு செயல்படுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால், எப்படி நம்ம மகாலட்சுமிக்கு ஒரு பீஜம் இருக்கிறது, மகாலட்சுமிக்கு அந்த பீஜத்தை சொல்லும்போது நம்ம மகாலட்சுமியை நமக என்று சொல்வதை விட பீஜம் என்று சொல்றோம். பீஜம்னா என்னன்னா நம்ம ஆங்கிலத்தில் சீட் மந்த்ரான்றோம். சீட் மந்த்ரா அப்படின்னா வந்து என்னன்னா விதை, அந்த சிறிய விதை ஆழம் விருட்சமாக மாறுகிறது அப்படின்ற. அப்போ அந்த ஆழம் விருட்சமாக மாறக்கூடியது அந்த சிறிய விதை. அதுதான் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் பீஜம் அப்படின்னு சொல்றோம். அந்த பீஜத்தை நம்ம வந்து மந்திரங்களில் பிரயோகப்படுத்துறோம், ஹோமங்களிலே பிரயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது போன்ற ஒரு வார்த்தை இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நமக்கு பெருசா எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் எளிதாக நம்ம வந்து சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ மகாலட்சுமியோட விஷயத்துக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ ஒரு ஃபாரினர் இருக்காங்க, நிறைய பேர் ஃபாரின்லையுமே வந்து பார்த்தோம்னா மணி காடஸ் அப்படின்னா எஸ் மணி காடஸ் மகாலட்சுமி அப்படிம்பாங்க. அவனுங்களுக்கு வந்து சாப்பிட்றதே அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய இது எல்லாமே வந்து அந்த சீதோஷ்ண நிலை எல்லாமே அவங்களுக்கு நான் வெஜிடேரியன் ட்ரிங்க் அவங்க காலிலேருந்து அதெல்லாம். பட் அவங்க சுவாமி இந்த விஷயம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மந்த்ராஸ் அவங்க சொல்றவும் செய்யறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும், நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈவன் பார்த்தோம்னா நம்ம நெட்லேயே இருக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களாக இருக்கு. அவங்களுடைய நிலைமைக்கு அவங்க அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கண்டிஷனிங் அப்படி கிடையாது. எனக்கு வந்து சின்னதுலேருந்தே நம்மளுடைய தாய் தந்தையரோ நம்மளுடைய சமூகமோ நம்ம அப்படி சொல்லி வளர்க்கப்படவில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரியாக நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது. நமக்கு அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும். நமக்கு ஆஸ் இந்தியன்ஸோ அல்லது வந்து ஃபாரின் பீப்புள் யாராக இருந்தாலுமே நமக்கு இந்த கண்டிஷனிங், இந்த ஒரு வார்த்தைக்கு ஓஷர் என்கிற வார்த்தை, OSHER, ஓஷர் என்கிற ஒரு வார்த்தை, இது ஒரு ஹெப்ரு வேர்டுன்னு வச்சுக்கோங்க.